காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளிலிருந்து வெளியேறிய அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஹமாஸுக்கு நேரடியான மிரட்டல்களை வெளியிட்ட அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃபும் பலஸ்தீனிய தனிநாட்டுக்கான பாதையும் அரங்கேற்றப்படும் நாடகங்களும் சூழ்ச்சி திட்டங்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வெடிமருந்துகள் மூலமாகவே கொத்தாக அளிக்கப்பட்ட ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் பலஸ்தீனிய போராளிகளின் வீரியமான தாக்குதல்களும் வான்வழி மூலமாக காசாவிற்குள் உணவுப் பொருட்கள் வீசப்பட போகின்றனவா? இதற்கான அனுமதியை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வழங்கப் போகின்றதா? பிரான்ஸ் அதிபர் மெக்ரோனினுடைய அறிவிப்பும் இதற்கான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எச்சரிக்கைகளும் கடந்த ஜூன் மாதம் 18ஆம் திகதி பலஸ்தீனிய தேசத்தை தனிநாடாக அங்கீகரிக்கப் போவதாக கடந்த மார்ச் மாதமே பிரான்ஸ் நாடானது அறிவித்தல்களை வெளியிட்டிருந்தது. நாங்கள் ஜூன் மாதத்தினுடைய நடுப்பகுதியில் பலஸ்தீனிய தேசத்தினை அங்கீகரிக்கப் போவதாக கடந்த மார்ச் மாதமே பிரான்சினுடைய அதிபர் மெக்ரோன் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து பிரான்ஸ் ஆனது பலஸ்தீனிய தேசத்தை அங்கீகரிக்கக்கூடிய நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்குவதாக செய்திகள் வெளியாகின. மார்ச் மாதம் பிரான்சினுடைய அதிபர் மெக்ரோன் கருத்துக்களை வெளியிட்டு 2 வாரங்களிலேயே பலஸ்தீனிய தேசத்தினை அங்கீகரிப்பதிலிருந்து பின்வாங்கி இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. அதே நேரம் பலஸ்தீனிய தனிநாட்டுக்கான பாதை என்கின்ற துணைப்பொருளில் பிரான்சும் சவுதி அரேபியாவும் ஒன்றிணைந்து ஜூன் மாதம் 18ஆம் திகதி ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நடத்துவதற்கும் திட்டமிட்டிருந்தார்கள். குறித்த மாநாட்டிலே பலஸ்தீனிய தேசம் எவ்வாறு தனிநாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதல்களையும் நிபந்தனைகளையும் பாதைகளையும் வெளியிட இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார்கள். இருப்பினும் கடந்த ஜூன் 18ஆம் திகதி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் ஈரானுக்கும் இடையில் போரானது உச்சக்கட்டத்தை அடைந்திருந்தது. இதனால் குறித்த மாநாட்டை பிரான்சும் சவுதி அரேபியாவும் ஒத்திவைத்திருந்தார்கள். இப்படியான நிலைமையிலேயே நேற்றிரவு பிரான்சினுடைய அதிபர் மெக்ரோன் விசேட அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார். பிரான்ஸ் பலஸ்தீனிய தேசத்தை தனிநாடாக அங்கீகரிக்கப் போகின்றது. வருகின்ற செப்டம்பர் மாதம் நாங்கள் பலஸ்தீனிய தேசத்தை ஒரு தனிநாடாக அங்கீகரிப்பதற்கு திட்டமிட்டுள்ளோம் என பிரான்சினுடைய அதிபர் மெக்ரோன் நேற்றிரவு விசேட அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார். அதாவது பலஸ்தீனிய தேசம் ஒரு தனிநாடாக அங்கீகரிக்கப்படும் என்பதனையும் பலஸ்தீனிய தேசத்தை பிரான்ஸ் முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றது என்பதனையுமே வருகின்ற செப்டம்பர் மாதம் அறிவிக்கப் போவதாக பிரான்சினுடைய அதிபர் தெரிவித்துள்ளார். பிரான்சினுடைய இந்த அறிவிப்பை ஸ்பெயின் நாட்டினுடைய பிரதமர் வரவேற்றிருந்தார். ஸ்பெயின் மற்றும் ஏனைய ஐரோப்பிய நாடுகளோடு பிரான்சும் ஒன்றிணைந்து பலஸ்தீனிய தேசத்தினை அங்கீகரிப்பது வரவேற்கத்தக்க விடயம் என்றும் ஸ்பெயின் நாட்டினுடைய பிரதமர் கருத்துக்களை வெளியிட்டார். அதே போன்று வருகின்ற செப்டம்பர் மாதம் பலஸ்தீனிய தேசத்தை ஒரு தனிநாடாக அங்கீகரிக்கக்கூடிய பிரான்சினுடைய நிலைப்பாட்டை நாங்களும் வரவேற்கின்றோம் என அயர்லாந்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் அறிக்கைகளை வெளியிட்டிருந்தது. கடந்த வருடம் ஸ்பெயின் நாடும் அயர்லாந்து நாடும் பலஸ்தீனிய தேசத்தினை தனிநாடாக அங்கீகரித்திருந்தன. பலஸ்தீனுக்கான தனிநாடு வழங்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முழுமையாக ஆதரித்திருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். இதற்கமைவாகவே தற்போது பிரான்சினுடைய நிலைப்பாட்டை ஸ்பெயினும் அயர்லாந்தும் வரவேற்றுள்ளன. மேலும் ஏனைய ஒட்டுமொத்த ஐரோப்பிய நாடுகளும் பலஸ்தீனிய தேசத்தை ஒரு தனிநாடாக அங்கீகரிக்க வேண்டும் என ஸ்பெயினும் அயர்லாந்தும் கோரிக்கைகளை முன்வைத்திருப்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அடுத்து பிரான்சினுடைய இந்த அறிவிப்பை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். பலஸ்தீனுக்கான தனிநாட்டை அங்கீகரிக்கக்கூடிய பிரான்சினுடைய நிலைப்பாட்டை பிரான்சினுடைய ஜனாதிபதி மெக்ரோன் அறிவித்திருப்பது தீவிரவாதத்தை ஊக்குவிக்கக்கூடிய செயலாகும். அக்டோபர் 7ஆம் திகதி படுகொலை தாக்குதல்களை மேற்கொண்ட ஹமாஸுக்கு வழங்கக்கூடிய ஒரு பரிசாகவே மெக்ரோன் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இஸ்ரேலிய மக்களின் எதிர்காலத்தையும் பாதுகாப்பையும் அச்சுறுத்தக்கூடிய பலஸ்தீனிய தனிநாட்டுக்கு நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை. பலஸ்தீனிய தனிநாடு என்பது இஸ்ரேலிய மக்களை சிதைக்கக்கூடிய திட்டமாகவே அமைந்துள்ளது என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து நெட்டன்யாஹூ இவ்வாறு தெரிவித்தார். அக்டோபர் 7 படுகொலை தாக்குதல்களுக்கு ஆதரவாக ஒரு பலஸ்தீனிய மாநிலத்தினை ஆதரிக்கக்கூடிய மெக்ரோனினுடைய கருத்துக்களை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். பலஸ்தீனிய தனிநாட்டை உருவாக்குவது ஈரானினுடைய பினாமியை உருவாக்குவதாகும். இஸ்ரேலை அழிப்பதற்காகவே பலஸ்தீனிய தனிநாட்டை உருவாக்குவதற்கு இவர்கள் முயற்சி செய்கின்றார்கள். பலஸ்தீனியர்கள் இஸ்ரேலோடு சேர்ந்து ஒரு தனியான மாநிலத்தை விரும்பவில்லை. இஸ்ரேலை முழுமையாக அழித்து பலஸ்தீனிய நாட்டை உருவாக்குவதற்கே பலஸ்தீனியர்கள் விரும்புகின்றார்கள் என நெட்டன்யாஹூ அவருடைய கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். நெட்டன்யாஹுவின் கருத்துக்களில் இறுதியாக கூறப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் உண்மையான கருத்துக்களாகும். பலஸ்தீனிய மக்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு சேர்ந்து ஒரு தனியான பலஸ்தீனிய நாட்டை உருவாக்க விரும்பவில்லை. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை முழுமையாக வெளியேற்றி நிலங்களை திருடியிருக்கக்கூடிய நிலத்திருடர்களை முழுமையாக வெளியேற்றி ஒட்டுமொத்த பலஸ்தீனிய நிலங்களையும் முழுமையாக மீட்டெடுப்பதற்கே பலஸ்தீனிய மக்கள்
மக்கள் விரும்புகின்றார்கள். ஏனென்றால் ஒட்டுமொத்த நிலங்களும் பலஸ்தீனிய மக்களுக்கு சொந்தமான பலஸ்தீனிய நிலமாகும். இதனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை முழுமையாக வெளியேற்றுவதற்கும் ஒட்டுமொத்த நிலத்திடர்களையும் துரத்தி அடிப்பதற்குமே பலஸ்தீனிய மக்களும் பலஸ்தீனிய போராளிகளும் விரும்புகின்றார்கள். இதற்காகத்தான் பலஸ்தீனிய மக்களும் பலஸ்தீனிய போராளிகளும் பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்களும் போராடி வருகின்றார்கள். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் துணை பிரதமரும் நீதி அமைச்சருமான யாரிவ் லெவின் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது இஸ்ரேலினுடைய நிலமாகும், இஸ்ரேலிய மக்களுக்கு சொந்தமான நிலமாகும். பிரான்சினுடைய அதிபர் மேக்ரோனினுடைய கருத்துக்களால் இவற்றிலே எந்த விதமான மாற்றங்களும் ஏற்பட போவதில்லை. ஐநாவின் பொதுச்சபையில் பலஸ்தீனிய தேசத்தை அங்கீகரிப்பதாக பிரான்ஸ் அறிவிப்பதனால் எந்த விதமான மாற்றங்களும் ஏற்பட போவதில்லை. பலஸ்தீனிய தேசத்தை அங்கீகரித்திருக்கக்கூடிய துரோகிகளின் பட்டியலில் பிரான்ஸ் சேர்க்கப்படுவார், அவ்வளவுதான். மேக்ரோனினுடைய இந்த அறிவிப்பால் எந்த விதமான மாற்றங்களும் ஏற்பட போவதில்லை. பலஸ்தீனிய தேசமும் உருவாக்கப்பட போவதில்லை. மேலும் இஸ்ரேலிய நிலத்தில் பலஸ்தீனிய தனிநாட்டை உருவாக்குவதற்கு நாங்கள் எந்த விதத்திலும் அனுமதிக்கப் போவதில்லை என துணை பிரதமரும் நீதி அமைச்சருமான யாரிவ் லெவின் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வலதுசாரி அமைச்சரான ஸ்மோட்ரிச் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பிரான்சினுடைய ஜனாதிபதி மேக்ரோனினுடைய இந்த அறிவிப்புக்காக நான் அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தினை நாங்கள் இஸ்ரேலோடு முழுமையாக இணைத்து விட்டோம். எங்களுடைய யூதா மற்றும் சமாரியா பிரதேசங்களை இஸ்ரேலோடு இணைத்து விட்டோம். வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தை முழுமையாக இணைப்பதற்கான தீர்மானத்தையும் நாங்கள் பாராளுமன்றத்திலே நிறைவேற்றிவிட்டோம். பிரான்சினுடைய அதிபர் மேக்ரோன் பலஸ்தீனிய தனிநாட்டை அங்கீகரிக்கப் போவதாக அறிவித்துள்ளார். அவர் தனிநாடாக அங்கீகரிக்கப் போகும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தையே நாங்கள் இஸ்ரேலோடு இணைத்து விட்டோம். மேக்ரோனினுடைய இந்த அறிவிப்பே வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தை இஸ்ரேலோடு இணைப்பதற்கான எங்களுடைய தீர்மானத்தை நியாயப்படுத்துகின்றது. இஸ்ரேலினுடைய இதயத்தில் ஒரு பொழுதும் நாங்கள் அரபு பயங்கரவாத அரசொன்றை உருவாக்குவதற்கு அனுமதிக்கப் போவதில்லை. அத்தோடு நாங்கள் மேக்ரோனுக்கு ஏற்கனவே பதில்களை வழங்கிவிட்டோம். வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தை இஸ்ரேலோடு முழுமையாக இணைப்பதன் மூலமாக மேக்ரோனுக்கு தகுந்த பதில்களை வழங்கிவிட்டோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வலதுசாரி அமைச்சர் ஸ்மோட்ரிச் தெரிவித்துள்ளார். அதே போன்று பிரான்சினுடைய அதிபர் மேக்ரோனினுடைய இந்த முடிவை நாங்கள் முழுமையாக நிராகரிக்கின்றோம் என்றும் இந்த முடிவை அமெரிக்கா வன்மையாக கண்டிக்கின்றது என்றும் இந்த முடிவால் எந்தவிதமான மாற்றங்களும் ஏற்படுத்தப்பட போவதில்லை என்றும் அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவும் கருத்துக்களையும் அறிக்கைகளையும் வெளியிட்டிருந்தார். அடுத்து பிரான்சும் சவுதி அரேபியாவும் ஒன்றிணைந்து பலஸ்தீனிய தனிநாட்டுக்கான பாதை என்கின்ற தொனியில் வருகின்ற திங்கட்கிழமை விசேட மாநாடு ஒன்றை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச்சபையில் மேற்கொள்ளப் போகின்றார்கள். கடந்த ஜூன் மாதம் 18ஆம் திகதி நடைபெறுவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்த குறித்த மாநாட்டையே வருகின்ற ஜூலை மாதம் 28ஆம் திகதி திங்கட்கிழமை ஐநாவினுடைய பொதுச்சபையில் பிரான்சும் சவுதி அரேபியாவும் நிகழ்த்தப் போகின்றார்கள். அத்தோடு இந்த மாநாட்டிலே பிரித்தானியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் பிரித்தானியாவினுடைய பிரதிநிதிகளும் கலந்து கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார்கள். சவுதி அரேபியாவும் பிரான்சும் ஒன்றிணைந்து பலஸ்தீனிய தனிநாட்டுக்கான பாதை என்கின்ற துணைப்பொருளில் மேற்கொள்ளப் போகின்ற மாநாடு தொடர்பாக கடந்த மார்ச் மாதமே நான் காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். இந்த மாநாட்டின் மூலமாக எவ்வாறான விடயங்களை இவர்கள் மேற்கொள்ளப் போகின்றார்கள், எவ்வாறான பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட போகின்றது என்பது தொடர்பாக கடந்த மார்ச் மாதமே காணொளிகளில் குறிப்பிட்டிருந்தேன். காசாவிலே ஹமாஸை நிராயுதபாணியாக்கி ஏனைய எதிர்ப்பு குழுக்களையும் நிராயுதபாணியாக்கி பலஸ்தீனிய போராளிகளை முழுமையாக நிராயுதபாணியாக்கி காசாவினுடைய நிர்வாகத்தை துரோகி அப்பாஸின் பலஸ்தீனிய அதிகார சபைக்கு கீழால் கொண்டு வந்து அரபு கூட்டுப்படைகளை காசாவிற்குள் களமிறக்குவதற்கான வேலை திட்டங்களையே இந்த மாநாட்டின் மூலமாக மேற்கொள்ளப் போகின்றார்கள். அதாவது இராணுவமயமாக்கப்படாத காசாவை உருவாக்கி வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தோடு ஒன்றிணைத்து பலஸ்தீனிய தனிநாட்டை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு பாதையையே பிரான்சும் சவுதி அரேபியாவும் முன்வைக்கப் போகின்றார்கள். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் சர்வதேச சமூகத்தை ஏமாற்றுவதற்காகவும் சர்வதேச முஸ்லிம் சமூகத்தை ஏமாற்றுவதற்காகவுமே இந்த மாநாடு அரங்கேற்றப்பட போகின்றது. சவுதி அரேபியாவும் பிரான்சும் ஒன்றிணைந்து மேற்கொள்ள போகும் இந்த மாநாட்டின் மூலமாக எந்த விதமான மாற்றங்களும் ஏற்பட போவதில்லை. மறைமுகமாக ஹமாஸுக்கும் ஏனைய எதிர்ப்பு குழுக்களுக்கும் பலஸ்தீனிய போராளிகளுக்கும் உச்சக்கட்ட அழுத்தங்களே வழங்கப்பட போகின்றன. காசாவின் நிர்வாகத்திலிருந்து ஹமாஸை முழுமையாக நீக்கிவிட்டு பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்களை நிராயுதபாணியாக்கிவிட்டு அரபு கூட்டுப்படைகளை காசாவில் களமிறக்குவதை நோக்கமாக கொண்டே இந்த திட்டமானது மாநாடானது வடிவமைக்கப்பட்டுள்ளது. எனவே வருகின்ற திங்கட்கிழமை பலஸ்தீனிய தனிநாட்டுக்கான பாதை என்கின்ற துணைப்பொருளில் பிரான்சும் சவுதி அரேபியாவும் ஒன்றிணைந்து இந்த மாநாட்டை மேற்கொள்வார்கள். ஹமாஸை நிராயுதபாணியாக்குவது தொடர்பாகவும் பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்களை நிராயுதபாணியாக்குவது தொடர்பாகவும் பலஸ்தீனிய போராளிகளை முடக்குவது தொடர்பாகவும் குறித்த மாநாட்டிலே விவாதிக்கப்படும். பலஸ்தீனுக்கான தனிநாடு உருவாக்கப்பட வேண்டுமாக இருந்தால், பலஸ்தீனிய தேசம் அங்கீகரிக்கப்பட வேண்டுமாக இருந்தால், காசா இராணுவமயமாக்கப்படாத காசா
காசாவாக மாற்றப்பட வேண்டும் என்கின்ற நிபந்தனைகள் முன்வைக்கப்படும். காசாவில் உள்ள போராளிகள் ஆயுதங்களை கீழே வைப்பதன் மூலமாகவே பலஸ்தீனுக்கான தனிநாட்டை உருவாக்க முடியும் என்கின்ற நிபந்தனைகளும் குறித்த மாநாட்டிலே முன்வைக்கப்படும். இவற்றை நேரடியாகவும் அல்லது மறைமுகமாகவும் முன்வைப்பார்கள். அரபு கூட்டுப்படைகளை காசாவில் களமிறக்குவது தொடர்பான நிபந்தனைகளை முன்வைத்து அவற்றுடன் இவற்றையும் இணைத்துக் கொள்வார்கள். இதைத் தொடர்ந்து இந்த பலஸ்தீனுக்கான தனிநாட்டு பாதை திட்டத்தை ஹமாஸும் ஏனைய பலஸ்தீனிய தலைமைகளும் ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே பலஸ்தீனுக்கான தனிநாட்டை அங்கீகரிக்க முடியும் என்றும் பிரான்ஸ் ஆனது நிபந்தனைகளை முன்வைக்கும். மேலும் இவற்றை ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே வருகின்ற செப்டம்பர் மாதம் நாங்கள் பலஸ்தீனிய தேசத்தை அங்கீகரிப்போம் என்றும் பிரான்சினுடைய தலைமைகள் அறிவிப்பார்கள். அதாவது வருகின்ற திங்கட்கிழமை முன்வைக்கப்பட போகின்ற இந்த பாதையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் பிரான்ஸ் வருகின்ற செப்டம்பர் மாதம் பலஸ்தீனிய தேசத்தினை அங்கீகரிப்பதாக அறிக்கைகளை வெளியிடாது. உண்மையிலேயே எந்த திட்டங்களும் எந்த நிபந்தனைகளும் எந்த விதமான சூழ்ச்சி திட்டங்களும் இல்லாமல் பலஸ்தீனிய தேசத்தினை பிரான்ஸ் அங்கீகரிப்பதற்கு நினைத்திருந்தால் வருகின்ற திங்கட்கிழமையே பலஸ்தீனிய தேசத்தினை அங்கீகரிப்பதாக அறிவித்திருக்கும். பலஸ்தீனிய தேசத்தை அங்கீகரிப்பதற்கு செப்டம்பர் மாதம் வரையில் காத்திருக்க தேவையில்லை. எனவே வருகின்ற திங்கட்கிழமை நடைபெறுகின்ற மாநாட்டில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ நிபந்தனைகளை முன்வைப்பார்கள். இந்த நிபந்தனைகளுக்கு உடன்பட்டால் மாத்திரமே பலஸ்தீனிய தேசத்தினை அங்கீகரிக்க முடியும் என்றும் தெரிவிப்பார்கள். எனவே என்னை பொறுத்தவரையில் வருகின்ற செப்டம்பர் மாதமும் பிரான்ஸ் பலஸ்தீனிய தேசத்தினை அங்கீகரிப்பதாக அறிவிக்கப் போவதில்லை. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாகும். அத்தோடு காசாவிலே ஹமாஸை நிராயுத பாணியாக்கிவிட்டு ஏனைய எதிர்ப்பு குழுக்களை நிராயுத பாணியாக்கிவிட்டு பலஸ்தீனிய போராளிகளை நிராயுத பாணியாக்கிவிட்டு பலஸ்தீனிய தனிநாட்டை அங்கீகரிப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத வேடிக்கையான மாயையாகும். அது மட்டுமல்லாமல் இங்கு இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் ஒன்றும் காணப்படுகின்றது. நேற்றைக்கு முன்தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பாராளுமன்றம் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு முழுமையாக இணைப்பதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளது. நேற்றைய காணொலியில் இவை தொடர்பாக தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். யூதா மற்றும் சமாரியாவாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தை முழுமையாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு இணைப்பதற்கான வேலை திட்டங்களும் தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டுள்ளன. அத்தோடு இந்த தீர்மானத்தினை ரத்து செய்வதற்காகவும் இந்த தீர்மானத்தை செல்லுபடியற்ற தீர்மானமாக மாற்றுவதற்காகவும் இந்த தீர்மானத்திலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை பின்வாங்க செய்வதற்காகவும் எந்த ஒரு ஐரோப்பிய நாடும் அடிமை அரபு நாடுகளும் எந்த விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்திருக்கவில்லை. வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தை முழுமையாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு இணைத்ததற்கு பிறகு இவர்கள் எந்த பிரதேசத்தினை எந்த பகுதியை தனிநாடாக அங்கீகரிக்க போகின்றார்கள் என்கின்ற கேள்விகளும் எழும்புகின்றன. பலஸ்தீனுக்கான தனிநாட்டை அங்கீகரிக்க வேண்டுமாக இருந்தால் பலஸ்தீனுக்கான தனிநாட்டை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த தீர்மானங்களுக்கு எதிராக அடிமை அரபுகளும் ஏனைய நாடுகளும் முழுமையாக களமிறங்கி இருக்க வேண்டும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான இயல்பாக்கத்தினை முழுமையாக முறித்துக் கொண்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை தனிமைப்படுத்தி வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தை இணைத்துக் கொள்ளக்கூடிய இந்த தீர்மானத்திலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வெளியேற வேண்டும் என்கின்ற அழுத்தங்கள் வழங்கப்பட்டிருக்க வேண்டும். அனைத்து அரபு நாடுகளும் ஐரோப்பிய நாடுகளும் ஒன்றிணைந்து இந்த தீர்மானத்திலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை பின்வாங்க வைப்பதற்கான உச்ச அழுத்தங்களையும் வேலை திட்டங்களையும் மேற்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அடிமை அரபுகள் குறித்த தீர்மானத்திற்கு எதிராக வெற்று கண்டன அறிக்கைகளை மாத்திரமே வெளியிட்டிருந்தார்கள். வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு முழுமையாக இணைப்பதற்கான வேலை திட்டங்களை தடுத்து நிறுத்துவதற்காக இந்த அடிமைகள் எந்த விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்திருக்கவில்லை. எனவே ஒட்டுமொத்த வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உத்தியோகபூர்வமாக இணைத்துக் கொண்டதற்கு பிறகு இவர்கள் பலஸ்தீனுக்கான தனிநாட்டை எந்த பிரதேசத்துக்கு வழங்கப் போகின்றார்கள்? அத்தோடு பிரான்ஸ் பலஸ்தீனுக்கான தனிநாட்டை அங்கீகரிப்பதாக கூறியதும் பலஸ்தீனுக்கான சுதந்திரம் கிடைத்துவிடப் போவதில்லை. பலஸ்தீனை தனிநாடாக அங்கீகரித்திருக்கக்கூடிய நாடுகளுடைய பட்டியலில் பிரான்சும் சேர்த்துக் கொள்ளப்படும், அவ்வளவுதான். ஐநாவின் பொதுச்சபையிலே நாங்கள் பலஸ்தீனிய தேசத்தினை அங்கீகரிக்கின்றோம் என பிரான்ஸ் அறிவிப்பதனால் பலஸ்தீனுக்கான தனிநாடு உருவாக்கப்பட போவதும் இல்லை. இதனை ஒரு வரவேற்கக்கூடிய விடயமாக மாத்திரமே பார்க்கலாம். ஐநாவினுடைய பாதுகாப்பு சபையில் பலஸ்தீனிய தேசத்தை தனிநாடாக அங்கீகரிப்பதற்கான முன்மொழிவுகள் முன்வைக்கப்பட்டு அந்த முன்மொழிவிலே அமெரிக்கா வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி தடுத்து நிறுத்தாமல் இருந்தால் மாத்திரமே பலஸ்தீனுக்கான உத்தியோகபூர்வமான தனிநாட்டை அங்கீகரிக்க முடியும். அமெரிக்கா வீட்டு அதிகாரத்தை வைத்திருக்கும் வரையில் ஐநாவின் பாதுகாப்பு சபையில் பலஸ்தீனுக்கான தனிநாட்டை உருவாக்குவதற்கான எந்த ஒரு முன்மொழிவையும் வெற்றிகரமாக நிறைவேற்றவே முடியாது. எனவே நான் முன்னைய காணொளிகளில் குறிப்பிட்டதை போன்று இருநாட்டு தீர்வு என்பது பயனற்றதாகும். ஒட்டுமொத்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பையும் வெளியேற்றி ஒட்டுமொத்த நிலத்திடர்களையும் வெளியேற்றி ஒட்டுமொத்த பலஸ்தீனிய நிலங்களையும் முழுமையாக மீட்டெடுப்பதே சிறந்த தீர்வாக அமையும். ஒட்டுமொத்த பலஸ்தீனிய நிலங்களையும் மீட்டெடுத்து பலஸ்தீனிய நாட்டை உருவாக்குவதையே பலஸ்தீனிய மக்களும் பலஸ்தீனிய போராளிகளும் பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்களும் பலஸ்தீனிய போர்முனைக்கு ஆதரவான எதிர்ப்பு அச்சுக்களும் விரும்புகின்றார்கள். மேலும் இதற்காகவே அனைத்து தரப்பினரும் போராடியும் வருகின்றார்கள். எனவே இந்த தகவல்களின் மூலமாக சில முக்கியமான விடயங்களை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன்.
காசாவின் யுத்த நிறுத்த முன்மொழிவுகளுக்கான பதில்களை ஹமாஸ் தரப்பினர் நேற்றைய தினம் வழங்கியிருந்தார்கள். மேலும் நேற்றிரவு ஹமாஸினுடைய பதில் தொடர்பாக அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃப் இவ்வாறு தெரிவித்தார். ஹமாஸினுடைய பதிலுக்கு பிறகு எங்களுடைய பிரதிநிதிகளை கத்தாரிலிருந்து மீள பெறுவதற்கு நாங்கள் தீர்மானித்துள்ளோம். மத்தியஸ்தர்கள் பல முயற்சிகளை மேற்கொண்டாலும் ஹமாஸ் நல்ல நம்பிக்கையோடு செயற்படுவதாக எங்களுக்கு தெரியவில்லை. ஹமாஸ் எப்போதும் சுயநலத்தோடு செயற்படுகின்றது. ஹமாஸினுடைய இந்த நிபந்தனைகளை எங்களுக்கு ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிபந்தனைகளாக ஒரு பொழுதும் இருக்கவில்லை. இதற்கு பிறகு நாங்கள் இஸ்ரேலிய கைதிகளை மீட்டெடுப்பதற்கான மாற்று வழிகளையும் சிந்திப்போம். எந்த வழிகளின் மூலமாக இஸ்ரேலிய கைதிகளை மீட்டெடுக்க முடியுமோ அவற்றை பற்றி நாங்கள் கலந்துரையாடுவோம். மேலும் பலஸ்தீனிய மக்களையும் பாதுகாப்பதற்கு வேலை திட்டங்களை மேற்கொள்வோம் என அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃப் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து கத்தாரில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பிரதிநிதிகளும் முழுமையாக வெளியேறிவிட வேண்டும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் கட்டளைகளை பிறப்பித்திருந்தது. காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் இருந்து இஸ்ரேலிய பிரதிநிதிகள் அனைவரும் முழுமையாக நாடு திரும்பிவிட வேண்டும் என நெட்டன்யாகுவின் அரசு அலுவலகம் அறிக்கைகளை வெளியிட்டிருந்தது. மேலும் ஹமாஸினுடைய இந்த நிபந்தனைகளை ஒரு பொழுதும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகள் தெரிவித்திருப்பதாகவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அதாவது அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஒன்றிணைந்து ஹமாஸினுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களுடைய நிபந்தனைகளுக்கு அமைவாக ஒரு தற்காலிக யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்தி 60 நாட்களுக்கு பிறகு மீண்டும் காசாவிலே போரை ஆரம்பிப்பதற்கே விரும்புகின்றார்கள். உயிரோடு இருக்கக்கூடிய பணைய கைதிகளின் பெரும் பகுதியை மீட்டெடுத்துவிட்டு காசாவிலே உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு ஹமாஸை முழுமையாக அழிப்பதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்வதற்கே இவர்கள் திட்டமிடுகின்றார்கள். அத்தோடு இதற்கு பிறகு பணைய கைதிகளை மீட்டெடுப்பதற்கு நாங்கள் வேறு வழிகளை சிந்திப்போம் என அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃப் கூறியிருக்கக்கூடிய கருத்துக்கள் ஹமாஸுக்கு வழங்கியிருக்கக்கூடிய நேரடியான அச்சுறுத்தல்களாகும். காசாவிற்குள்ளே உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு ஒட்டுமொத்த காசாவையும் கைப்பற்றி பணைய கைதிகளை மீட்டெடுப்போம் என்கின்ற துணையிலேயே அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃப் இந்த கருத்துக்களையும் முன்வைத்துள்ளார். அத்தோடு ஹமாஸ் தரப்பினர் வழங்கியிருக்கக்கூடிய பதிலில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிறைச்சாலையிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஹமாஸினுடைய தளபதிகளையும் விடுதலை செய்வதற்கான நிபந்தனைகளை முன்வைத்துள்ளார்கள். அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதலோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஹமாஸினுடைய முக்கியமான தளபதிகளையும் ஆயுட்கால சிறை தண்டனை பெற்றிருக்கக்கூடிய 200க்கும் அதிகமான மூத்த தளபதிகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக விடுதலை செய்ய வேண்டும் என்று ஹமாஸ் தரப்பினர் குறித்த பதில்களில் தெரிவித்திருப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. மேலும் இந்த நிபந்தனைகளில் இருந்து ஹமாஸ் பின்வாங்குமாக இருந்தால், நெகிழ்வு தன்மைகளை காண்பிக்குமாக இருந்தால் அடுத்த வாரம் பேச்சுவார்த்தைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டு ஒப்பந்தத்தை முடிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. எனவே தற்போது காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் இருந்து அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக வெளியேறியுள்ளது. ஹமாஸுக்கு உச்ச அழுத்தத்தினை வழங்குவதற்காகவும் தற்காலிக யுத்த நிறுத்தத்திற்கு ஹமாஸ் சம்மதிக்க வேண்டும் என்பதற்காகவுமே இவ்வாறான முடிவுகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் ஒன்றிணைந்து மேற்கொண்டுள்ளன. அடுத்து சர்வதேசத்தினுடைய உச்ச அழுத்தத்தின் காரணமாக காசாவிற்குள்ளே மனிதாபிமான உதவிகளை அனுமதிப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அரசியல் மட்டத்திலேயே இந்த பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டு இதற்கான அனுமதிகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதற்கமைவாக வான்வழி மூலமாக காசாவிற்குள்ளே உணவுப் பொருட்களை வீசுவதற்கான அனுமதியை இனிவரக்கூடிய நாட்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரபு நாடுகளுக்கு வழங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய சர்வதேச அழுத்தங்கள் தொடர்ச்சியாக நீடித்தால், தற்போதைய நிலைமைகள் உச்சக்கட்டத்தை அடைந்தால் காசாவின் ரஃபா பிரதேசத்தை முழுமையாக திறக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அதிகளவான பெருந்திரளான மக்கள் ரஃபா கடவை பிரதேசத்தினை திறப்பதற்கான உச்ச அழுத்தங்களை வழங்குவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு பலவீனத்தை ஏற்படுத்தும். எனவே இந்த சர்வதேச அழுத்தங்களை திசை திருப்புவதற்காகவும் காசாவின் ரஃபா கடவை பிரதேசத்தினை திறக்காமல் வைத்திருப்பதற்காகவுமே தற்போது வான்வழி மூலமாக உணவு விநியோகத்தை மேற்கொள்வதற்கும் உணவுப் பொருட்களை வீசுவதற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அனுமதிகளை வழங்கப் போகின்றது. வான்வழி மூலமாக காசாவிற்குள்ளே உணவுப் பொருட்களை வீசுவதால் பலஸ்தீனிய மக்களுடைய பட்டினியை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வர முடியாது. ரஃபா கடவை பிரதேசத்திலே நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அதிகளவான உணவு வண்டிகளை காசாவிற்குள்ளே முழுமையாக அனுமதிப்பதன் மூலமாகவே பலஸ்தீனிய மக்களுடைய பட்டினியை ஓரளவாவது குறைத்து விட முடியும். எனவே இதனை தடுத்து நிறுத்துவதற்காகவும் சர்வதேசத்தினை ஏமாற்றுவதற்காகவும் பலஸ்தீனிய மக்களின் பட்டினியை திட்டமிட்டு அதிகரிப்பதற்காகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய உணவு விநியோக திட்டத்தை தொடர்ச்சியாக மேற்கொள்வதற்காகவுமே வான்வழி மூலமாக உணவுகளை வீசுவதற்கான அனுமதியை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரபு நாடுகளுக்கு வழங்கப் போகின்றது. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கடந்த 24 மணித்தியாலத்திற்குள்ளே காசா முழுவதும் மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் 60க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அத்தோடு கான் யூனிஸினுடைய கிழக்கு பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைப்பிரிவுகள் அதிகளவான வெடிமருந்துகளை ஒரு வீடொன்றிற்குள்ளே பதுக்கி வைத்துள்ளார்கள். குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏனைய வீடுகளை தரைமட்டமாக்குவதற்காகவே குறித்த ஒரு வீட்டிற்குள்ளே அதிகளவான வெடிமருந்துகளையும் களஞ்சியப்படுத்தி வைத்துள்ளார்கள். இப்படியான நிலைமையில் நேற்றிரவு குறித்த வெடிமருந்துகள் முழுமையாக வெடித்து சிதறியுள்ளன. இதனால் அந்த வீடும் அதற்குள்ளே இருக்கக்கூடிய 10க்கும் அதிகமான
அதிகமான சிப்பாய்களும் முழுமையாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். பலஸ்தீனிய போராளிகளின் RPG ஏவுகணை தாக்குதலினால் தான் குறித்த வெடிமருந்துகள் வெடிக்கச் செய்யப்பட்டிருப்பதாகவும் சில இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்திருந்தன. அத்தோடு பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக அல்-கஸாம் படையினர் கான் யூனிஸினுடைய வடக்கு பிரதேசத்தில் 2 வீடுகளுக்குள் பதுங்கியிருக்கக்கூடிய சிப்பாய்களை சுற்றி வளைத்து TBG ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இவர்களை மீட்பதற்காக வருகை தந்த மெர்காவா போர்த்தாங்கி வாகனம் ஒன்றை பெரல் வெடிகுண்டின் மூலமாக வெடிக்கச் செய்துள்ளார்கள். அதேபோன்று அல்-அக்ஸா படையினர் வடக்கு காசாவின் சுயையா கிழக்கு பிரதேசத்திலே ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனம் ஒன்றையும் கான் யூனிஸ் கிழக்கு பிரதேசத்திலே ட்ரூப்ஸ் கேரியர் வாகனம் ஒன்றையும் வெடிக்கச் செய்துள்ளார்கள். அதேபோன்று அல் குதுஸ் படையினர் கான் யூனிஸினுடைய தெற்கு பிரதேசமான நஜார் பிரதேசத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை சுற்றி வளைத்து ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே 10க்கும் அதிகமான சிப்பாய்கள் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இவர்களை மீட்பதற்காக வருகை தந்த மெர்காவா போர்த்தாங்கி வாகனம் ஒன்றையும் ஷவாஸ் வெடிகுண்டின் மூலமாக தட்டி தூக்கியுள்ளார்கள். எனவே கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக 3 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனமும் அளிக்கப்பட்டுள்ளன. மேலும் 30க்கும் அதிகமான சிப்பாய்கள் அளிக்கப்பட்டுள்ளார்கள். அத்தோடு குறித்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.